கல்யாண வீட்டு வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வடச்சட்டி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, ஒரு 6 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு சட்டியில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், 2 வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, சுண்ட வத்தல் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா கலர் மாறுறந்தினியும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வந்து பூண்டு, உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்த டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இதோட சேர்த்திக்கலாம். ஃபைனலாக நம்மளோட சீக்ரெட் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு நல்லா சுட சுட சாப்பாட்டோட அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வந்து புளி சாப்பாடு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பத்திரமா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. பாய்.